இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட உள்ள கருத்துகள் அனைத்தும் சித்தர்கள் பாடல்களிலும் பாரம்பரிய ஆன்மீக மரபுகளிலும் கூறப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் விளக்கங்கள் மட்டுமே. இது எந்தவிதமான மருத்துவ ஆலோசனைக்காகவும் அல்லது மருத்துவ பரிந்துரைக்காகவும் கருதப்பட வேண்டியது இல்லை. இந்த உலகத்தில் கருப்பு என்றாலே பலர் பயப்படுகிறார்கள். கருப்பு என்ற வார்த்தை ஒரு இருண்ட விஷயமாகவும் ஒரு பயத்தின் அடையாளமாகவும் பார்க்கும் மனநிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஆனால் சித்தர்கள் காலத்தில் கருப்பு என்பது பயத்தின் அடையாளம் அல்ல. கருப்பு என்பது ஆழத்தின் அடையாளம். கருப்பு மண், கருப்பு இரவு, கருப்பு விதை வெளியில் அமைதியாக தோன்றினாலும் அதற்குள் தான் உயிர் மறைந்து வளர்ச்சி ஆரம்பிக்கிறது என்று சித்தர்கள் நம்பினார்கள். அந்த சித்தர் மரபில் நந்தீஸ்வரர் என்ற சித்தர் மிக எளிய சொற்களில் ஆழமான கருத்துக்களை பாடல்களாகவும் நமக்கு கொடுத்துள்ளார்கள். அவர் பாடல்களில் ஒரு உணவு மீண்டும் மீண்டும் நமது கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த உணவு தான் கருங்கோழி. இன்றைக்கு இந்த கருங்கோழியை பற்றி பல கருத்துகளும் பல கேள்விகளும் உண்டு. கறி கருப்பாக தான் இருக்குமா? வெளித்தோற்றம் மட்டும் கருப்பா அல்லது சாதாரண கோழியா? நாட்டுக்கோழி போலவே இருக்குமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கு நந்தீஸ்வரர் சித்தர் அவர் பாடலில் தெளிவாக குறிப்பிடுகிறார். கறி கருப்பாகத்தான் இருக்கும். கருமை என்பது அதனின் தன்மை. கோழியும் கருப்பாகவே தான் இருக்கும் என்று பாடலில் சொல்லப்படுகிறது. இந்த கருங்கோழியை எளிய முறையில் பாரம்பரியமாக சமைக்கப்பட வேண்டும் என்று சித்தர் மரபு கூறுகிறது. கருங்கோழியில் உள்ள கழிவுகளை நன்றாக நீக்கி சுத்தம் செய்த பிறகு முழு கோழியின் வயிற்று பகுதியில் சிறிதாக கீறி அதன் உள்ளே ஓமத்தையும் கொடிவேலி என்ற சித்திரமூல வேர் வைத்து தைத்து விட வேண்டும். பிறகு மண்பானையில் தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் நன்றாக கொதிக்க வைத்து கறி வெந்தவுடன் அதை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சித்தர் மரபில் குறிப்பிடப்படுகிறது. மண்பானை அடுப்பில் வைத்து கொதிக்கும் போது ஒரே ஜாதி விறகை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பல ஜாதி விறகுகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. உதாரணமாக, வேப்ப மரம் விறகு என்றால் வேப்ப மரம் விறகை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆலமர விறகு என்றால் ஆலமர விறகை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மரத்திற்கும் அதனுடைய தன்மை மற்றும் ஆற்றல் வேறுபடும் என்பதால் ஒரே தன்மை கொண்ட விறகு பயன்படுத்த வேண்டும். பல தரப்பட்ட விறகை பயன்படுத்தக்கூடாது என்று சித்தர் மரபு சொல்கிறது. இந்த முறையில் கருங்கோழியை சாப்பிட்டால் வெகு கோடி நோய்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போய்விடும் என்று நந்தீஸ்வரர் சித்தர் அவர் பாடலில் கூறியதாக சித்தர் மரபு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கருங்கோழியை உணவாக எடுத்து கொள்வதன் மூலமாக 3 தோஷங்கள் என்ற வாதம், பித்த, கபம் என்ற ஐம்பூதங்களாகிய இருக்கக்கூடிய அனைத்தும் சித்தியாகும் என்று உலக வழக்கிலும் கூறப்பட்டுள்ளது. எவ்வளவோ நம் ஆன்மீக பலனை அடைய முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை உணவில் பல ஆன்மீக கருத்துகளும் பலன்களும் அடங்கி உள்ளதாக நந்தீஸ்வரர் சித்தர் அவர் பாடலில் ஆணித்தனமாகவும் சொல்லப்பட்டுள்ளதாகவும் சித்தர் மரபு கூறுகிறது. சித்தர்களின் பார்வையில் மனிதன் அனுபவிக்கும் உடல் சார்ந்த மற்றும் மனசார்ந்த சிரமங்கள் அனைத்தும் உடலின் சமநிலை சீர்குலைவதுதான் அடையாளமாகவே பார்க்கப்பட்டன.
அதனால்தான் உள்மூலம் வெளிமூலம் போன்ற சிரமங்களை நோயாக மட்டுமல்ல, உடல் சீர்கேடின் அடையாளமாகவும் அவர்கள் பார்த்தார்கள் என்று பாடல்கள் கூறுகின்றன. அந்த சமநிலை மீட்டெடுக்க உதவும் உணவாக இக்கருங்கோழி பாரம்பரியமாக கருதப்பட்டது என்று சித்தர்கள் மரபு சொல்கிறது. சித்தர்களின் உணவு வயிற்றுக்குள் போகும் உணவு அல்ல. அது ஒழுக்கம், அடக்கம், வாழ்க்கை முறை, ஆன்மீக நடைமுறை இவை அனைத்துமே இணைக்கும் ஒரு வழியாகவே இருந்தது. அதனால்தான் கருங்கோழி உணவை அவர்கள் ஆன்மீக நடைமுறையின் ஒரு பகுதியாக பார்த்தார்கள். இந்த நாணம் கேட்கப்படுவதற்காக அல்ல, அனுபவிக்கப்படுவதற்காக. அடுத்து இந்த கருங்கோழியை பற்றி பாடல்களை பற்றி பார்ப்போம். அதில் கூறப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளவும். பாடல் 1. நந்தீஸ்வரர் நாணம் 100. கொல்லப்பா சதை கருத்த கோழியாகும். கருமையாய் பார்த்தனை கொண்டு வந்து மெல்லப்பா கொடிவெளி வேரை அரைத்து மென்மையாய் ஓமமது உலக்கரைத்து முள்ளப்பா கோழியின்றான் கொடலை நீக்கி முடி நீக்கி முன் மருந்தாய் வைத்து தைத்து அல்லப்பா பண்டத்தில் வெள்ளை நீர் விட்டு அதன் மீது கோழியை நீ அழித்து வையே. முதல் பாடலிலே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். கருங்கோழியோட நிறம் என்ன, அதை பார்த்தால் அதில் என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி சுத்தி செய்ய வேண்டும் என்ற நிலையை தெளிவாக விளக்கி உள்ளார். பாடல் 2 பார்ப்போம். வையப்பா ஒரு விராகின் எரித்து நீயும் வளமாக வெந்த பின்பு தின்றையானால் உய்யப்பா உதரத்தின் மூளை போச்சு உண்ணாமல் சோற்றைதான் நிறுத்தி போடு. ஐயப்பா அகத்தில் உள்ள வெகு கோடி நோய்கள் எல்லாம் அகன்று போம் மேகமது அணுகத் தொடும். தையப்பா உள்மூலம் பிறமூலம் போதும் தப்பாது என்னுடைய நூலை பாரே. இந்த 2வது பாடலில் இக்கருங்கோழி உணவாக எடுத்து கொள்ளும்போது அன்றைக்கு உணவு சாப்பிடக்கூடாது என்று உண்ணாமல் சோற்றைத்தான் நிறுத்தி போடு என்ற வரியை அவர் குறிப்பிடுகிறார். அதனால் என்னென்ன நடக்கும், என்னென்ன நிகழும் என்பது ஏற்கனவே கூறிவிட்டோம். சித்தர்கள் மரபில் கூறப்பட்டுள்ளது, சித்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இதை நீங்கள் பாடல் மூலமாக அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் அனைத்தும் சித்தர் மரபு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை விளக்கும் நோக்கில் மட்டுமே. இது எந்த விதமான மருத்துவ ஆலோசனைக்காகவும் கருதப்பட வேண்டியது இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. கருப்பு காலம் சோதிக்க வைக்கும் நிறம். அதை கடந்து அமைதியாய் காத்து இருந்தால்தான் ஒரு நாள் அச்சயமாக மாறும்.